4/10/1980 5:36 AM காலையில் கோலலும்பூர். கொல்லையா தனலட்சுமியா? தனலட்சுமி கோலலும்பூர் பிஸ்னஸில் ரீச்சா டாப் ஆக முடியுமா? கிவ் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும்னா நீங்கள் லக்ஸரியாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தங்க. லக்ஸரியாக இருக்கிறதுக்கான அடிப்படை என்ன? லக்னம் லக்னாதிபதி சுக்கிரன். இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உங்களால் கோடிகளில் சம்பாரித்து நல்ல கோடீஸ்வர வாழ்க்கை வாழ முடியும். அதனோடு சேர்ந்து லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் அப்படின்னுவேன். சரிங்களா? அதில் எல்லாம் பார்க்கலாம். கடகராசி ஆயிலி நட்சத்திரமா? சரி, கடகம் ராசி ஆயிலி நட்சத்திரம். ஜாதகம் உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குங்க. ஒரே மைனஸ் என்ன? கடகராசி ஆயிலி நட்சத்திரமா இருக்கீங்க. அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. மறுபடியும் உங்களோட கேள்வி ஓடிடுச்சுமா. 4 அக்டோபர் 80, 4 அக்டோபர் 1980 பிறந்திருக்கீங்க. 5:36 AM கேரள. மிகப்பெரிய அளவுக்கு பலமாக வலிமையாக இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம். லக்னம் பலமா இருக்கணும், லக்னாதிபதி பலமா இருக்கணும்னு சொன்னேன். லக்னத்துல இங்க பாருங்க, லக்னம் 2. இந்த இடத்துல இன்னொரு டவுட் வந்துருமா. லக்னம் கன்னி லக்னமா சிம்ம லக்னமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. சிம்ம லக்னமாக இருந்தால் ஒரு பலன், கன்னி லக்னமாக இருந்தால் ஒரு பலன். சிம்ம லக்னமாக இருந்தால் இப்போ என்ன தசை நடக்குது? சிம்ம லக்னத்துக்கு இப்போ உங்களுக்கு சூரிய தசை. சூரியன் 2ஆம் இடத்தோடு இருந்து சூரிய தசையில் புதன் புக்தி 2ஆம் இடம், சூரிய தசையில் கேது புக்தி, சூரிய தசையில் சுக்கிர புக்தி. ஓகே, நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம் ஒரு மாதிரியான டிஸ்டர்ப் ஆகி தான் அஷ்டம சனி. 2ஆம் இடம் என்ன? தனம், வாக்கு, குடும்பம் சம்பந்தப்படுற விஷயம். அதே நேரத்தில் சிம்ம லக்னமாக இருந்தால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறாருன்ற மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு ஏதாவது நோய் மாதிரியான தன்மைகள் இருக்கும். இது சிம்ம லக்னமா. ஆனால் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 80s எல்லாம் பிறந்திருக்கீங்கன்னா லக்னம் முன்னுக்கு போக வாய்ப்பு. சரி, அதே நேரத்தில் ஒருவேளை கன்னி லக்னமாக இருந்தால் அற்புதம்னு சொல்லுவேன். கன்னி லக்னத்தில் சனி இருந்தாலும் லக்னத்திலே ஒரு குருவும் இருந்து சனியை சுபத்துவப்படுத்தி லக்னாதிபதிக்கு எந்த விதமான பாபர் தொடர்பும் இல்லாமல் சந்திர கேந்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. சுக்கிர தசை முடிஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு சூரிய தசை கன்னி லக்னமாக இருந்தால் பிறந்த இடத்துல இருந்து வெளியில நகர்த்துற வேலையை செஞ்சிருக்கோம். சந்திர தசை தான். சந்திர தசை லாபாதிபதியாக இருந்தாலும் கிரகண அமைப்புகள் இருக்காரு. இந்த இடத்துல கிரகணம் செயல்படும். தேய்பிரையா இருக்காரு, கிரகணமா இருக்காரு. மனம் தாயார் அமைப்புகள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புங்க. சந்திர தசை முடிஞ்சு அடுத்து செவ்வாய். ஜாதகத்துல சனி சுபத்துவமா? சனி சம்பந்தப்படக்கூடிய தொழில்களில் உங்களால செய்ய முடியும். சனி சம்பந்தப்படுறது என்னது? வேலைக்காரர் வேலை வாங்குறது நிறைய இருக்கு. உங்களுடைய படிநிலை கிளீனிங் அமைப்புகள்ல இருந்து, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் அமைப்புகள்ல இருந்து, இரும்பு சம்பந்தப்படுறது, மெட்டல்ஸ், நிலத்துக்கு அடியில் மைனிங், மினரல்ஸ், அது இது பெட்ரோலியம் என்னென்னமோ வரும், ஆயில் அண்ட் கேஸ்னு. இது சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு செவ்வாய் தசையும் முடியணுமா? ஏன்னா அடுத்தடுத்த அவயோக தசையில் இருக்கீங்க. ஒருவேளை சிம்ம லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவரே இடமாற்றம். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் சந்திரன் இடமாற்றம் 12ஆம் இடம்ன்றதுனால சந்திரன் இடமாற்றம் பண்ணுவார். அதுக்கு பிறகு வர்ற செவ்வாயோடைய அமைப்புகள்னு வரும். இந்த இடத்துல லக்ன சந்தினா நான் தடுமாறுவேன். உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல எனக்கு எந்த லக்னம்னு சொன்னீங்கன்னா தான் என்னால் பலன் சொல்ல முடியும். அந்த இடத்துல லக்ன அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க. சரிங்க.